இந்த மாதிரி ஏதோ பண்ணீங்க நிஜமாவே வெட்டிடுவேன்டா. டேய் வெட்டினாலும் வெட்டுவான்டா. ஆமா ஆமா, நாள்ல இருந்து தனித்தனி ரூம்ல படுத்துப்போம். நீங்க எங்க படுத்தாலும் சரி வெட்டு வேண்டாம். கல்யாணம் கல்யாணம் சீக்கிரம் வா. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பேர்ல மட்டும்தான் கல்யாணம் இருக்கு, பேரு கூட கல்யாணம் ஆக மாட்டேங்குது. என்னடா காலங்காத்தால முணுமுணுக்குற? அங்க வரைக்கும் கேக்குதுன்னா அதுக்கு பேர் முணுமுணுக்கிறது இல்ல, கேட்கணும்னு சொல்றது. உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கு, தேடி பிடிச்சு வச்சிங்க பாரு கல்யாணம்னு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது அந்த கல்யாண மண்டபத்திலேயே பிறந்த உனக்கு இதை விட வேற நல்ல பேரை எப்படிடா வைக்க முடியும்? ஆமா ஆமா. நீ என்ன சொல்ல போற? அது மட்டுமாடா, நீ பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த கல்யாண மண்டபத்தையே வாங்கி ஓம் பேரை வச்சிருக்காரு எங்க அப்பா. நல்லா வச்சாரு. நீ டிஃபனை வைமா, பசிக்குது. என்னடா என்னைக்கு இல்லாம எங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி என் அப்பா நீ வந்துட்டல்ல, உன் அப்பாக்கா நான் ஏன் வெயிட் பண்ணணும்? டேய் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேயா நீ? டேய் ஏன்டா பையனை விரட்டுற? கண்ணா, அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. எனக்கு எல்லாமே அவதான். இப்போ குளிச்சு சாப்பிடும்போது அவளை பார்க்க முடியாம போயிட்டா, அதனாலதான் இதுலயும் போட்டோ. ஆமா, சச்சே எப்படி ஐயா 3000 ரூபாய் கொடு. 3000 ரூபாய் கேக்குற? வீட்டுக்காரனு கொடுக்கணும். அப்ப நானு ஐயா ஹவுஸ் ஓனர் சொன்னையா? ஹவுஸ் ஓனரா? எந்த நேரத்துல காசு கேட்கணும்னு விவசாயே கிடையாது உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? சலிச்சுக்காம இருக்கு வேற கொடுக்குறேன், இல்லன்னா எங்க போவ? அக்கடானே மன்னார்குடியில இருக்க என் தங்கச்சி வீட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன். நான் இல்லன்னு தான் உனக்கு அருமை தெரியும். என்ன தெரியும்? டா அலையிறியா? இங்க போவ? நானு அக்கடான மன்னார்குடியில இருக்க தங்கச்சி வீட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன். கொடுக்குறேன் உனக்கு. என்ன பத்தி பேசுறீங்க? ஏமா புரோக்கர் ஊர்ல இல்லப்பா, வெளியூர் போய்க்கிறாரு. பாட்டி வந்திருக்குல, போவியா? இங்க எவனி காணோம். யோ டேய், என்னடா கீழே இருந்து மேல வர? எவ்வளவு நாள் தான் நின்றுட்டே இருக்குது? அப்புறம் ஜாலியா? டேய் கம்முனுடா. சரி, உன் ஜோலி முடிய போகுது, வா கூப்பிடுறாரு, வா. ஓயா, அப்புறம் மன்னார்குடியில எங்க? சுடுகாட்டாண்ட வா. ஜோ குடியா நடக்கோத்து கடுப்புல இருக்காரு, காய்ச்ச போறாரு. வணக்கம் கல்யாணம். ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை கல்யாணம் கூப்பிடு. ஒரு கல்யாணம் பண்ணிக்க உனக்கெல்லாம் துப்பு இருக்கா? கம்முனுடா. நான் கம்முன்னு இருக்க சொல்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த. வீட்டுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. நான் மட்டும் இல்ல, நான் சொல்றேன் நேரம் கூடி வரணுமாப்பா. நீ ஏன் அப்படி பண்ற? தேடின்னு தானப்பா இருக்கிறேன். ஆமா, நீ தேடிட்டு இருக்க லட்சணத்தை தான் நான் தான் பார்த்தேன்ல. சும்மா இருடா முக்கா பையில. யோ, கூட படிச்சவன் பொண்ணெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கூட வாழ்றதுக்கு ஒரு பொண்ணை பாரியாண்ணா. ஒரு பொண்ணா கேக்குறீங்க? ஒரே குடும்பத்துல 3 பொண்ணு ஒண்ணுன்னு உங்க தாத்தா கேக்குறாரு. தமிழ்நாடு பூரா தேடிச்சம்பா, எங்கேயும் கிடைக்கலையப்பா. நான் என்னப்பா பண்றது? உன்னை யாரே தமிழ்நாடு மட்டும் பார்க்க சொன்னா? கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே, இப்படி எங்கேயாவது ஒண்ணு பாரியா? அது உன் இஷ்டம். சிங்கிளா இருக்கு எங்க அண்ணன், எங்க அண்ணியோட பிங்க்லா. டேய், அது பிங்கிள் இல்லடா, மிங்கிள்டா. கர்மம். ஏன் நேரம் உங்ககிட்ட எல்லாம் வந்து ஓரிட வேண்டியதா இருக்கு. ஏய், உன் கால வேணா விழுகுறா சாமி. எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடா. பண்றப்பா பண்றப்பா. ஏங்க சீக்கிரம் வாங்க. கூப்பிடுதியா? போயா வாயாண்ணா. சிவா, தடங்கள் எல்லாம் நீங்க நன்மை வந்து சேரும். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. டாப் அப் பண்ணனும். பண்ணலாமே. எவ்வளவுக்கு? ஃபுல் டாக் டைம் எவ்வளவுல இருக்கு? உங்களை முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஏன் முன்னாடி பார்த்தாதான் ஆஃபர் எவ்வளவு இருக்குன்னு சொல்வீங்களோ? இல்ல சாரி, 350ல இருக்கு. பண்ணட்டுமா? ஏன் 50 ரூபீஸ்ல ஃபுல் டாக் டைம் இல்லையோ? என்னங்க பின்ன ஆஃபர் எவ்வளவுன்னு கேக்கும்போதே மேக்ஸிமம் ரேஞ்சில சொன்னாதானே கஸ்டமருக்கு மைண்ட் செட் ஆகும். இல்லைங்க, எல்லாரும் வாயால பேசுவாங்க.
நீங்க கண்ணால பேசுனதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். முதல்ல பொழப்ப பாரு. ஓகே. நம்பர் 9443327356. தோ இப்போ பண்ணிடுறேன். அவ்வளவுதானுங்க. ஹலோ, இந்த நெட் கார்டு, மெசேஜ் கார்டு, பூஸ்ட் பேக், கிரெடிட் கார்டு இதெல்லாம் போடணுமா மேடம்னு கேட்க கூட மாட்டியா? இவ்வளவு தத்தியா இருக்க நீ? என்ன முறைக்கிறா? ஒன்னும் இல்ல, நெட் கார்டு ஏதாவது வேணுமா? ஓ, அப்ப கூட மேடம்னு வராதுல. சரி, 4G பேக் எவ்வளவு இருக்கு? பாக்குறேன் மேடம். அது கூட பார்க்கணுமா? நான் இங்க வெளியில போயிட்டு வரட்டுமா? ஒரு நிமிஷம் நில்லுங்க, பாத்துட்டு இருக்கேன்ல. அப்படியே ரேட் கட்டரும் போடுறேன். ரேட் கட்டுறது எவ்வளவுக்கு? எவ்வளவுக்காவது போடப்பா. போடுறேன். இது வரைக்கும் உன் கடையில ரீசார்ஜ்க்கு இவ்ளோ பெரிய பிசினஸ் ஆயிருக்காதுல? போட்டோம், என்னால பொழிச்சு போ. ஆமா, உன் ஓனர் எங்க? ஹலோ, நான் தாங்க ஓனரு. நீயா? பார்த்தா அப்படி தெரியலையே. எழுதி ஒட்டவா முடியும்? நான் மட்டும் forget it. மொத்தம் எவ்வளவு? 3200 ரூபாய். Just 3200? எஸ். கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்ப இதெல்லாம் என்ன? அட்மாஸ்பியரா? ஓ, நான் கேஷ் கொடுத்துடுறேன். ஐயோ! ஐயையோவா? என்ன? பாஸ் காணோம். பர்ஸ் காணோம். நான் வேணா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? பணம் கொடுக்காம போயிடுவியா நீ? சார், நான் நல்ல குடும்பத்துல பொண்ணு சார். நிஜமாவே பாஸ் பார்த்து விட்டுட்டு வந்தேன். ப்ளீஸ் சார். ஐயோ! கத்தாதீங்க. ஏங்க, நானும் நல்ல குடும்பத்து பையங்க நானு. ஏங்க, கத்தாதீங்க. ப்ளீஸ். கத்தாதீங்க. கத்தாதீங்க. ப்ளீஸ். பைசா யார்கிட்ட காது குத்துற? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. சொல்லுமா? போதும். அட பாவி, கட்டி கரும்பு கத்தி கதறுது, கற்பழிக்க பாக்குறியாடா நீ? காசு வாங்க பார்த்தேன்டா. பேசிட்டு இருக்கும்போது ஷட்டர் மூடி என் கிட்ட வந்து என்னென்னமோ. அம்மா, நீ இது மேல ஒண்ணும் சொல்ல வேணாமா. இவனை பார்த்தாலே தெரியுது பச்சையா. என்னடா? டேய், காசுக்காக எவனா ஷட்டர் மூடுவானடா? டேய், அவன் ஓட பார்த்தாடா. டேய், நீ போ, மூட பார்த்தாடா. டேய், டிரைவிங்னா என்ன வேணா பேசுவியா நீ? டைமிங்ல ஷட்டர் க்ளோஸ் பண்ண பார்த்தல. ஆமாங்க, பாத்தீங்களா எப்படி தப்பு தப்பா பேசுறாங்க? விடுமா. டேய், அந்த பொண்ணு எவ்வளவு ஈஸி பண்ணிச்சு? எவ்வளவு காசு தரனா? நான் தரடா. இல்ல நானே நோ ப்ராப்ளம் மேடம், ஐ ஹேவ் கேஷ். நோ ப்ராப்ளம். எவ்வளவு சொல்டா? டெல் மீ. 3200 ரூபாய். 3200. நீ க்ளோஸ் பண்ணிக்க. எங்க? காசு கிடைக்குதாமா? எங்க? கண்ணல எடுத்து வை. இத வந்துறேன் நானு. அம்மா. மா. ஏண்டி எருமை, எங்கடி போன? பர்ஸ வீட்ல வச்சுட்டு எங்க போய் மாட்டிட்டு இருக்க? பக்கத்துல போன போடு. ஹலோ, சொல்லுங்க மேடம். தம்பி, என் பொண்ணு வீட்லயே பர்ஸ விட்டுட்டு வந்துட்டா. தினமும் இவளுக்கு இதே வேலைதான். பர்ஸ், செல்லு எதையாவது விட்டுட்டு போவா. நான் வேணா வந்து பணத்தை கொடுத்துருவா? வேணாம் மேடம், நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, போலாமா? பணம் 3200. கம். அண்ணே, வணக்கண்ணே. அண்ணே, ஒன்னதானே அண்ணே, கூப்பிடுறாருண்ணே. டேய், அவனை முதல்ல போக சொல்றா. அவன் மேல செம கோவமா இருக்கேன். அண்ணே, கோவமா இருக்காப்ல. அப்புறம் வாங்க. வேணிகுண்டால இருந்து வந்தவன் தானே நீ? வாய முடியா? நாங்க பேசிக்கிறோம். அண்ணே, என் மேல என்னென்ன கோவம்? நடிக்காதடா, அடிச்சிருவான். அடினே, அடி. உனக்கு எல்லா உரிமையும் இருக்குனே. ஆனா காரணத்தை சொல்லிட்டு அடி. எனக்கு காதல் கல்யாணம்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் சொத்து முக்கியமா போயிடும். ஆனா உங்களுக்கு நான் மட்டும்
எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அப்படிதானே? அப்பா கிட்ட பேசுறதா நினைச்சு எவ்வளவு லவ் பண்றேன்னு என்கிட்டயே சொல்றேன். நான் உனக்காக தானே பேசினேன். 10வது படிக்கும் போது பல்லவி பக்கம் பக்கமா லவ் லெட்டர் எழுதி கொடுத்தானே. +2 படிக்கும் போது பிரேமா பிளட்ல எழுதி கொடுத்தா. அண்ணே பிளட்னா மெத்த தானே? ஓ அத்தை. அண்ணே இவ்வளோ ஏன்னு டிப்ளமா படிக்கும் போது திவ்யா, பஸ்ல போகும்போது பாரதி, டியூஷன்ல ஸ்டெல்லா. இந்த மாதிரி எத்தனை பேரை தூக்கி போட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்காக? மொத்தம் 5 பேர்ல. சும்மாறா, அவளுங்களே உன்னை விட்டு போயிருப்பாங்க. எனக்கு அவ விட்டு கொடுத்த. அண்ணே பாசம் பாசம். அவங்கள யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தா ஊரு ஒன்னதானே தப்பா பேசும். அண்ணே வசதியை உருவாக்குறவன் ஆம்பளை இல்ல, வாரிசை உருவாக்குறவன் தான் ஆம்பளை. நம்ம ஆம்பளை இல்ல. இப்ப நான் என்னடா பண்ணணும்? கல்யாணம்ன்றது ஒரு ராசி, அது உன் பேர்லயே இருக்கு. யோசி. வண்டி மட்டும் அத்தனை வாங்கி வச்சிருக்கீங்களா? பின்னாடி உட்காந்து ஒரு வண்டி ரெடி பண்ண மாட்டீங்களா? டேய், அதுக்கு மட்டும் ஆள் கிடைச்சா நான் ஒரு காரே வாங்கிடுவேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, போன வாரம் கூட நீங்க இங்க வந்திருந்தீங்கல்ல? 9 வாரமா இங்க வந்துட்டு தான் இருக்கோம். 9 வாரமாவா? ஐயோ பாக்கலையே. ஆமா, ஏன் இப்படி ரெகுலரா வரீங்க? அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஒரு சின்ன கண்ணி எனக்கு கண்ணி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விட்டுறாதுன்னு. இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? என் நேரம் இல்ல, அது ஏன் நேரம். உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த மகாராஜாவுக்கு மகாராணி தேடி வந்து. இல்ல, என் ஃப்ரெண்டோட அப்பாவும் ஜோசியர் தான். உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கேட்டு சொல்லலான்னு. 9845464725. ஐயோ, அம்மா வேற வந்துட்டாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டுமா. ஏய், கல்யாணம் தானே நீ? ஆமா, நீங்க நான் உன் கிளாஸ்மேட், என்ன தெரியல? அமுதா 10th வரைக்கும் ஒண்ணா படிச்சோமே. உன் வைஃப் குழந்தைங்கள யாரும் வரலையா? அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமா. வாடி, உள்ள ஒரு பூஜை இருக்கு. சரி வாடி. யாரு என்னன்னு தெரியாம பல்ல அடிச்சுட்டு நிக்கிற. அசிங்கம்டா டேய், அசிங்கம்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உனக்கு கல்யாணம் நடக்கணும். நடக்கவே நடக்காது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இத நான் சொல்லல, தேவி ஜக்கம்மா சொல்றா. உன்னுடைய காரியம் நிறைவேறணும்னா அடியேனுக்கு ஒரு 500, தேவி ஜக்கம்மாவுக்கு ஒரு 5001 கொடுத்தா நிறைவேற்றி வைப்பா. சாமி இப்ப அந்த அளவுக்கு துட்டு இல்ல. சரி, நாளைக்கு வரட்டுமா? சென்றுவா. போ போ. சரிங்க சாமி. வாங்க, நீங்க வருவீங்கன்னு நேத்து விடிய காலையில தேவி ஜக்கம்மா சொன்னா. ஐயா முகத்துல 1000 கவலைகள், 5000 சோகங்கள், இப்படி ஏக்கங்கள் ஏராளம். இத நான் சொல்லல, ஓலைச்சோடி மூலியமா தேவி ஜக்கம்மா சொல்றா. நாடா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றான். ஐயா செய்ய வேண்டிய காரியம் பெருசா ஒண்ணுமில்லை. தேவி ஜக்கம்மாவுக்கு ஒரு 10,001, இந்த ஜகதால பிரதாபனுக்கு ஒரு 50,001 கொடுத்தீங்கன்னா உங்க ஆசையை நிறைவேற்றி வைப்பா தேவி ஜக்கம்மா. சீக்கிரமா. இப்போதைக்கு அவ்வளவு பணம் இல்ல கையில. பேசாம இந்த மாதிரி ஊருக்குள்ள எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? ஒரு பரிகாரம் வேணும், ஒரு பருப்பு வேணாம், கிளம்பு. இந்த பரிகாரத்தை செய்யலன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. இத நான் சொல்லல, தேவி ஜக்கம்மா சொல்றா. இது ரேணுகா, பொண்ணு கூட்டிட்டு வாமா. போகும்போதே தும்மரா அழங்கும். வாங்கம்மா. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா. ஒண்ணு வேண்டாம். இந்த வீட்டுல உட்கார்றதுக்கே இடம் இல்ல, நமஸ்காரம் வேறையா? இந்த இடத்துல கூப்பிட்டுங்கம்மா. வணக்கம் மாமா. பொண்ணுங்கெல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? உங்ககிட்ட கேட்டேனா? ஆமா, இப்போ உங்களால என்ன செய்ய முடியும்? நம்ம வீட்டுல என்னப்பா குறை? டேய், நம்மகிட்ட எல்லாம் இருக்குடா. இருந்தாலும் எதுவுமே வேண்டான்னு சொன்னா நம்ம பசங்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல. கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? சொல்லுங்க, உங்களால எவ்வளவு செய்ய முடியும்? ஐயா ஒன்னும் பயப்படாதீங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். முடிஞ்ச அளவுக்குன்னா எவ்வளவு? என்ன சொல்றது? ஒருத்தருக்கு பாத்துக்கிறாங்கல்ல, இதுதான் செய்ய முடியும் அவங்களால. ஐயா நீங்க இருங்க, நாங்க போய் பேசிட்டு வாங்க. தாராளமா போங்க. 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் எடுத்துங்க, போயிட்டு வாங்க. ஐயா, இவங்க என்னங்க சொல்ல போறாங்க? வரட்டுமே, நீ வேற. ஐயா, கடவுளா பார்த்து உங்களை இங்க அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா. உட்காருங்க, பரவாயில்ல.
சொல்லுங்க. பெரிய பொண்ணு இருக்காளே, என் மக வைத்து பேத்தியா, மூத்த தாரத்து பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ சித்திக்காரி அவ்வளவு கொடுமை பண்றாயா. கடவுளா பார்த்துதான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்காரு. இந்த நரகத்துல இருந்து அவளை காப்பாத்துங்க சாமி. சரி, நீங்க புறப்படுங்க. புறப்படுங்க. என்ன யோசனை? போங்க போங்க. இந்த கல்யாணம் நடக்காதுடா. அப்பா ஏன்பா? டேய், உயிர்ல என்னடா எழுதி வச்சிருக்கேன்? ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த 3 பொண்ணுங்க தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொல்லிருக்கேன்ல. இதெல்லாம் ஒரு சாக்காப்பா? டேய், இது சாக்கு இல்லடா, என் வாக்கு. டேய், தட்ட தூக்கு, நீ வா. சொல்லுங்கப்பா. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லடா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். சீக்கிரம் வாடா. அப்படியா? நான் உடனே கிளம்புறேன்ப்பா. டார்லிங், உங்களுக்கு என்ன ஆச்சு டார்லிங்? நீங்க இல்லைன்னா என்னால உயிரோட வாழ முடியாது. நான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம் புரியலையே. ஐயோ, அவளை மெதுவா போச்சுன்னு அர்த்தம் என்ன? நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு நடிச்சுக்கிறியா? படுக்கிறீங்க, எழுந்திருக்கிறீங்க. என்ன டார்லிங் நான் பண்றது? நான் படுத்த மாதிரி நடிச்சேன், ஆனா நிஜமாவே படுக்கல. அந்த பொண்ணுகளை வேண்டாம்னு சொன்னதுக்கு நான் தான் காரணம் பேரங்க தெரிஞ்சுன்னு வச்சுக்க. அவங்க என்ன நிஜமாவே படுக்க வச்சிருப்பாங்க. அப்ப இது நடிப்பா? வெரி குட் ஆக்டிங். நைஸ். ஹலோ, நான் சென்னையில இருந்து கல்யாணம் பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து வைத்தியநாதன் பேசுறேன். வணக்கம். கல்யாணம் இல்ல வைத்தி நேம் சரியா சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் உங்களை நீங்களும் வெளியிலும் செம்ம ஜாலிங்கிற ப்ரோக்ராம்க்கு வெல்கம் பண்றோம். ஆக்சுவலி இது லேடி ஸ்பெஷல் ப்ரோக்ராம். நீங்க எப்படி கால் பண்ணீங்க? இப்பெல்லாம் வந்து எந்த சேனல் எடுத்தாலுமே இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் வருது. சரி, ஒரு குழுக்கள் முறையில போட்டு பார்த்தேன், உங்க சேனல் வந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். குழுக்கள் முறையிலையா? ஆமா. ஓகே, டாக்டர் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதோட நோக்கமே இந்த ஆணாதிக்க சமூகத்துல பெண்களை கீழே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களை மேல கொண்டு வர்றதுதான் நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம். கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. இந்த பெண்களுக்கான ப்ரோக்ராம்ல கல்யாணம் கால் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவருக்கான பதில் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க மிஸ்டர் கல்யாணம், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல டாக்டர், எனக்கு கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 30. இல்ல இல்ல, கல்யாண வயசுலாம் தாண்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. அப்போ அடிக்கடி தூக்கத்துல போயிடுறீங்களோ? அப்படிலாம் இல்லைங்க, நான் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த கையை பார்த்தா தான் கொஞ்சம் நடுங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது லேண்ட்லைன் தானே? காலர் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? என் நம்பர் தெரியாதுல்ல? அதான் நேர்ல பாத்துட்டேன் வைத்திய. சரி மச்சான், நான் அப்புறம் பேசுறேன். ஓ மச்சான், லைன் கட் ஆயிடுச்சா இல்ல அவரை கட் பண்ணிட்டாரான்னு தெரியல. பரவாயில்ல, அவருக்கான பதிலை இப்ப டாக்டர் சொல்வாங்க. இது வைத்தியக்கு மட்டும் இல்ல, இது ஆண்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். பிராக்டிஸ் இல்லைன்னா ஃபியரிங் இருக்கிறது ரொம்ப பொதுவான ஒரு ஃபேக்டர். எல்லாமே நம்பிக்கையை பேஸ் பண்ணதுதான். வாலண்டரியா நம்பிக்கை வரலன்னா சில வஸ்துக்களை எடுத்துக்கிட்டா, ஐ மீன் முருங்கைக்காய், கொட்டைப்பாக்கு, ஆடு தொடாயில, அப்புறம் ரெகுலரா மார்க்கெட்ல கிடைக்கிற முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் எடுத்துக்கிட்டா நார்மலாவே நம்பிக்கை வந்துரும். அதனால இல்லடா, அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஜெனரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாமேன்னு தான். ஓ, ஜெனரல் நாலேஜ் சொல்லி கொடுக்கிற வயசுல ஜெனரல் நாலேஜ் அதான் சொல்லிட்டே இருக்கேன். பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. அதெல்லாம் விடுறா. இந்த முருங்கைக்கீரை, கொட்டைப்பாக்கு ஓகே. இந்த 3ஆவது டிவில என்னமோ சொன்னாங்களே, முருங்கைக்காய் ஊருக்கே தெரியும், சொல்ல வந்துட்டாரு. ஒண்ணு பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லு, பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லு. பார்க்கல. ஹலோ, ஐயா செல்போனை கூட இல்ல விரலுங்கிற மோதத்தை கைட்டி கூட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன என்ன ஏமாத்த பாக்குறியா? டபா, நீ என்ன அதெல்லாம் விட மாட்டேன். 150 ரூபாய் கொடுத்தாதான் விடுவேன். அண்ணே என்னென்ன பிரச்சனை? நீங்க யாரு சார்? இவரை நான் ஏமாத்துறேன்னு சொல்றாரு. அண்ணே என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார். ஆட்டோல வந்தாங்க, 150 ரூபாய் துட்டு கேட்டா மணிபஸ் வீட்டுல வச்சுட்டு அங்க வச்சுட்டு நீ என்கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 150 ரூபாய் நான் தரேன். கொடுங்க. யார் கொடுத்தா என்ன? இந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க. எதுக்கு?
இல்ல அர்ஜென்ட்டுன்னு நான் கூப்பிட்ட உடனே அவர் வந்துட்டாரு. அதனாலதான் நானே கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்கிட்ட பைசா இல்லைல்ல, நீங்களே கொடுத்துருங்க. கண்ணே உன்னை பத்தி நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். செருப்பால ஒன்னும் ஒரு அடி அடிச்சுடா. இந்த காசு எனக்கு வேணாம் சார். என்ன என்னாச்சு? இவங்க என்ன பாசத்துல அடிச்சுட்டாங்க சார். பணம் கொடுக்கலன்னு அடிக்க போனீங்க, பாசத்துல அடிச்சிட்டான்றீங்க. அது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சார். வேண்டாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவோ செலவு இருக்கும், பெட்ரோலுக்கு, ஆட்டோ. ஹலோ கொஞ்சம் சார் நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க சார். இந்த காசு எனக்கு வேணாம் சார். கோயில் உண்டில போட்டுறா சார். என்னன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சா போலாம். வாங்க. நீங்களா அது மணிபர்ஸோட இருக்கீங்களா? எவ்வளவு நல்லவரா இருக்கார்ல இந்த அண்ணா. ரொம்ப நல்லவரா இருக்காரு. நான் வராம இருந்திருக்கணும். ஏமா வரியா? இல்ல மறுபடியும் ஐயோ ஷட்டரா இருக்கீங்க. அது சரி, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா? பைக்லயா? ஏமா நீ தொடாம உட்காரு, நான் படாம ஓட்டுறேன். வா. ஏய் இப்ப என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க? உட்கார்ந்து பேசலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்க இருந்தே சொல்லுங்க. இப்படி அவசரப்படுத்தினா எப்படி? நீங்க நீங்க ஒண்ணு என்ன லவ் பண்றேன். ஓகே தானே? எல்லாரும் பாக்குறாங்க. சரி நான் உன்னை லவ் பண்ணல. நீ என்ன லவ் பண்ணிடு. ஓகே தானே? எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேக்குறேன்ல. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல வர சொன்னா நீ வருவியான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். லூஸ். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன விட ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஏன் டவுட்? இல்ல நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன், அதான். சும்மா மான் மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க நல்ல ஹைட்டா இருக்கீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் குள்ளமா இருக்கேனா, அதுவும் தான். பரவாயில்ல. அப்போ நான் குள்ளமா இருக்கேனா? ஏய் நான் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம்னா நான் சொல்லல. ஓகே ஃபுல் பாட்டில் இருந்தாலும் ஹாஃப் பாட்டில் இருந்தாலும் இல்ல ஸ்பூன்ல இருந்தாலும் தேனு தேனு தான். டாக்டர் ஏன்பா முட்டி போட்டுட்டு வர? இல்ல டாக்டர், நான் முழுசா தான் வரேன். ஓ டாக்டர் நீங்க டிவில பார்க்கறோட நேர்ல செம்மையா இருக்கீங்க டாக்டர். அதுக்கெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் வளரணும். வந்த விஷயத்த சொல்லு. எங்க அண்ணன் கல்யாணம். கல்யாணத்துக்குலாம் டாக்டர்கிட்ட வரக்கூடாதுப்பா. இல்ல டாக்டர், எங்க அண்ணன் பேரு தான் கல்யாணம். ஓஹோ. என்னதான் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தான் சாப்பிட்டாலும் எங்க அண்ணனுக்கு வாங்க. உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். முதல்ல வெளில போ. முந்திரின்னு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது நிறைய இருக்கு. ஒன்னா சொல்லுங்க. அங்கதான் வரேன். முதல்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பிடிச்சது, அதுக்கப்புறம் காலேஜ் போற பொண்ணுங்களை பிடிச்சது, அப்புறம் வேலைக்கு போற பொண்ணுங்களை பிடிச்சது, அதுக்கப்புறம் ஆன்டிகளையும் பிடிச்சது. இப்பெல்லாம் ஏஜ், கேட்டகரி, கலரு, ஹைட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை டாக்டர்.
பொண்ணுன்னு எழுதினாலே அங்கிருந்து கண்ணு போக மாட்டேங்குது டாக்டர். என்ன இதுக்குள்ள இருந்து வர? என்ன பார்த்தாலே ஓடுறியா? ஐயோ, நான் ஏதோ யதார்த்தமா ஓடுனையா. யதார்த்தமா ஓடுன ஏற்பாங்கனாலும் ஓட்டு யதார்த்தமா ஓடுனன்ற ஏன்? ஏன் கத்துற? வெளிய வா. என்ன மேட்ரு? நான் சொல்றத நீ கேட்கலனா போக வேண்டிய இடத்துக்கு போவேன். புரியலையே. எங்க? உப்பு தின்ற இடத்துக்கு போவேன். டாடா கம்பெனிக்கு தானே? போ. தாத்தா கம்பெனிக்கு. என்னென்ன வேணும்? இது இல்லப்பா, 500 ரூபாய் கொடு. அன்னைக்கு நீங்க பார்த்தது நான் இல்லனே. தேனே பூனே. உள்ளே போ. பெருச்சாலி மாதிரி போறான். இனிமேல நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனம் இல்ல. இல்ல வராதீங்க. அம்மா, எங்க மண்டபம் ரொம்ப ராசியான மண்டபம். நான் பாத்துக்கிறேன். வராதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க நினைச்சா இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். மகாலட்சுமி மாதிரி பொண்ணு சார். யோசனை பண்ணி பாருங்க. ஸ்ரீதேவி மாதிரி பொண்ணு சார். நீங்க நினைச்சா வாழ்க்கை கொடுக்கலாம். நீங்க கட்டிக்கிறீங்களா? பத்திரமாத்து தங்க மாதிரி இருக்கா சார்? நீங்க கட்டிக்கிறீங்களா சார்? தம்பி பெரியவரே, எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறா கேக்குறாரு. ஏன் அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கூப்பிட்டு கேள. தம்பி இங்க வாப்பா. ஐயா, எல்லாரும் போய் கட்டி நிக்கிறியா? ஏன் இந்த பொண்ணை நீ கட்டிக்க வேண்டியதானே? அதுவும் பேச மாட்டியா? கம்முனு கிடக்க. ஊருக்கு தான் ஓதமா. சரி தாத்தா, இந்த குடும்பத்தோட மானத்துக்காகவும் இந்த பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் இந்த பொண்ணை நானே கட்டிக்கிறேன். கெட்டி மேளம். மண்டபத்தோட பேர் கட்டக்கூடாதுடா. மண்டபம் பேரா? ஏய், மண்டபமே போயிடும். மரியாதை எந்திரிடா. நம்ம மண்டபத்தோட பேரு மட்டும் இல்லடா, இந்த பொண்ணோட மானமும் கட்டக்கூடாதுன்னா நான் இப்படி பண்ணேன். ஓடி போன மாப்பிள்ளையே வந்தாச்சு. மரியாதை எந்திரிக்கவே இல்லையா? எந்திரிச்சு வாடா. உள்சாவாயிடுச்சு. இந்தா மரியாதையை போய் தாலியை கட்டு. ஏண்டா ஓடின ரொம்ப தூரம் ஓடி இருக்க வேண்டியதானே? இந்த ஓடினா மட்டும் இங்க என்ன பண்ற? நீ என்ன இங்க? இது எங்க வீடு. ஓ, உங்க வீடா? வீடு சூப்பரா இருக்கு. இப்போ அது ரொம்ப முக்கியம். காஃபி ரெடி. ஏய் பாட்டி பாட்டி, யார் பாட்டி இது? தாத்தா கூட்டிட்டு வந்தாரா? தாத்தா? இந்தம்மா சாப்பிடு. போதும். சாப்பிடு. இவ யார்? இங்க எதுக்கு வந்தா? இவ யாருன்னு தெரிஞ்சா கற்பூரம் ஏத்தி ஆராதனை பண்ணிருப்படா. அப்படி என்ன பாட்டி பண்ணிட்டாங்க? என்னடா கேக்குற? அப்படி என்ன பண்ணிட்டான்னு? பெரிய காரியம் பண்ணிருக்கான். நான் ஷாப்பிங் முடிஞ்சு வந்துட்டே இருந்தேன். அப்படியே படியில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ போனேன். காப்பாத்திட்டான். ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கும். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருந்தா நான் மேல போயிருப்பேன். சொத்தெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கும். ஆமா, இது என் 3வது பேரு சூர்யா. அவ பேரு வந்து பூஜ்யா. திவ்யா சாரி. ஹாய். ஏய், என்ன ஹாய் ஊயின்னு? வணக்கம்னு சொல்றா. வணக்கம். ஏய், என்ன வணக்கம்? வணக்கம். வணக்கம் பாட்டி. காஃபி சூப்பரா இருந்தது. அடுத்த வாட்டி வரும்போது சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகே, 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. சீக்கிரமே கல்யாணம் ஆகட்டும். அடாடாடா, அருமை, அழகு. என்னது? இல்ல, அவ மாடர்ன் ட்ரெஸ் இருந்தா கூட கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ற பாத்தியா? அந்த ட்ரெடிஷன், அந்த கலாச்சாரம், அந்த போதும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? சரி, போயிட்டு வா. டேய், அவ புறப்படுறா, நீ கூட போய் விட்டுட்டு வா. போயிட்டு இருந்தா சரி, பாய். டேய் சூர்யா, பாத்துடா.
அவ காப்பாத்தணும் சொத்தை அவளே கோயிலுக்கு அனுப்பபடியா பண்ணிடாத. பாய் தாத்தா பாய் பாய் நீங்க வாங்க. மாப்பிள உங்ககிட்ட ஏதாவது கில்மா வீடியோஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் அமுச்சு விட. என்கிட்ட இப்ப இல்ல மாப்ள, டவுன்லோட் பண்ணோம். என்கிட்ட சுட்டாவது எனக்கு அமுச்சு விடு. ஃபாரின் வீடியோவும் நீ பார்த்ததும் தான் இருக்கு. ஏய் பழச பார்த்தது போர் அடிக்கும் வச்சு ஏதாவது ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம். கடையில பிரமாதமா தான் வச்சுக்கிறான். ஊர் நாட்டா மாதிரி இருக்கான். ஹலோ என்ன தம்பி, மொபைல வாங்க வந்தா மொபைல பாப்பாங்க. நீ கடையவே பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்ன கடை வாங்க வந்தியா என்ன? நெக்கில் கடனை வாங்க வந்தேன். பாருடா இப்ப பாரு, கடனா வாங்க வந்தியா? கடனா வாங்க வந்தியா? பேச்சு இந்த பாருடா. மானு தேனு ஸ்பூனு அப்படியே மாட்டிக்க போகுது. இந்தா உள்ள போடு. குடியா. ஏய் மச்சி. ஏய் அப்புறம் பார்க்கலாம், நிறைய வேலை இருக்குடா. ஏய் மச்சான் என்ன மச்சி? போ போ போ. ஹலோ 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 ஒரு நிமிஷம். என்னயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையா? அதுக்கு நீ வேலை ஆள பாரு. யோ உங்ககிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கணும். அட என்னயா நீ ரொம்ப ஆசைப்படுற கேளு. ஆமா முதல்ல நீ யாரு? யோ இத்த கேட்கறதுக்கா போறவனை தடுத்த? அதுக்கு இல்லையா, இந்த சிவா பண விஷயத்துல கொஞ்சம் கராரான ஆளு. நீயும் இங்க அடிக்கடி வர. உன்னை பார்த்ததும் அவனும் யோசிக்காம பணத்தை எடுத்து குத்துறான். என்ன மேட்ரு? அதுவா? அட வாங்கின கடனுக்கு வட்டியை கொடுக்குறான். இதுல யோசிக்க என்ன இருக்குது? யோ உங்ககிட்ட அவன் வட்டி கடன் வாங்கியிருக்கானா? வாயில நல்லா வந்துட போதியா? அவன் எவ்வளவு பெரிய இடம்? யோ 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 இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கவன் தான் ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுக்கிறான். பேப்பர்ல படிக்கிறது இல்லையா நீ? அவன் பெரிய ஆள் இல்லன்றத கூட நான் ஒரு விதத்துல ஏத்துப்பேன். ஆனா நீ அவனுக்கு கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்ற பத்தியா? சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாதியா? யோ பஞ்ச வேஷத்துல இருக்கிறதா பணத்துக்கு சேஃப்டி. பார்த்த இல்ல எப்படி பதறி போய் பணத்தை கொடுத்தான்னு? யோ இதெல்லாம் அவங்கள கேட்டு இருக்காத. மனுஷன் சங்கடப்படுவாயா? அவன் கடன் நடத்துறது மட்டும் இல்லையா, குடும்பம் நடத்துறதே என்னாலதான். மூடு. ஏய் என்ன இது? பெஞ்சு போறதே பார்க்கல படுத்துட்டாரப்பா. அதிகா இருந்து பார்த்துட்டேன். சரி இந்தா வச்சுக்கோ. ஆமா இது எதுக்கு? சும்மா வச்சுக்கோ. டேய், நீ யாரையாவது உசார் பண்றியா? அப்ப அவன் உஷார் பண்ணிட்டானா? இல்லப்பா. ஆமாப்பா ஆமாப்பா உசார் பண்ணிட்டான். சரி விஷயத்த சொல்லு. அது வந்து இது அம்பா நடந்தது. அதான்ப்பா வேணும். ஆஹா ஆஹா டேய், ஐயனாருக்கு படைச்ச மாதிரி படைச்சிருக்கீங்களேடா. பொருண்டா எனக்கு. நான் சொல்லல தாத்தாக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? ஆமா தாத்தா, உனக்காக ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. பொண்டாட்டி கூட என் மேல இவ்வளவு பாசமா இருந்தது இல்லடா. நீங்க எங்க செல்ல தாத்தா வச்ச பாருங்க, பாசத்தை கொட்டுறீங்களடா. அடாடா நல்லா. தாத்தா நீ வந்து பாட்டிக்கு வெறும் புருஷன். ஆனா நீ எங்களுக்கு வாழ வச்சு வழிகாட்டுற அரசன். ஏய் புல் அரிக்குதுடா, புல் அரிக்குது. சாப்பிடு. தேங்க்யூ. இவ்வளவு பாசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீ வந்து உயில அப்படி எழுதிருக்க மாட்டல தாத்தா. சத்தியமா நான் அப்படி எழுதிருக்கேன். எங்க பேருக்கு தான் எழுதி வச்சிருப்பேன். ஆமா உங்க பேரு அப்படின்னா இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இன்னொரு ரவுண்ட் அடிப்புமா? இல்ல அந்த உயில பத்தி இப்ப ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணணும்? உயில மாத்தி எழுதிடலாமா? மாத்தி எழுதிடலாமா? எப்போ? இப்போ. சரி ஓகே, இந்த ரெடியா இருக்கே. ஒரு நிமிஷம் நான் ஃபுல்லா ஏத்திக்கிறேன். ஏத்தி கிளாஸ் வச்சிரு. இங்க பாத்து தாத்தா இந்தாங்க தாத்தா. என்ன நீ ஒண்ணுமே எழுதல? நாங்க எழுதிக்கிறோம். கரெக்ட் எனக்கு அந்த வேலை கூட வைக்கிறீங்க. இல்லாம கை முடியாது. தாத்தா ரொம்ப ஓரமா இருக்காரு. ஆமா தாத்தா திருப்பி மாத்தியா? போடுங்க, கையெழுத்து போடுங்க. போடுறேன். பத்திரத்தை கையெழுத்து பத்திரமா போடணும். சொன்னா தாத்தா போடுறேன்.
போட்டுட்டேன் தாத்தா கையெழுத்து போடுவோம் தாத்தா போட்டுட்டேன் எல்லாம் போட்டுட்டேன் தாத்தா 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 அதிகமா ஊத்தி கேட்டியா நீ இந்த கிழம் இப்படி போன எனக்கு என்ன தெரியும்? வா போலாம். பிளானே வேஸ்டா போச்சு. நல்ல புல்ல ஏற்றி விட்டு பத்திரத்தை கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? 4 பாட்டில் சாப்பிட்டாலும் ஸ்டெடியா இருப்பேன்டா. உயில் என் உயில்